வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திங்கட்கிழமை. இன்றைக்கி என்னோட ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி பெருசாக எதுவும் ரொட்டீன்லாம் கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் நான் லேட்டாக தான் எழுந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன் குழம்பு இருக்குது. அது இல்லாமல் அவங்க ஊத்தப்பம் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு விஷயம் இருக்குங்க. அரிசி வாங்கிட்டு வந்தோம். சரி, அரிசி காலி, அரிசி வாங்கலாம் சொல்லி அரிசி வாங்கிட்டு வந்தோம். அரிசி வாங்கிட்டு வந்தாக்கா அந்த அரிசி ரொம்ப புது அரிசின்றதுனால நம்ம வடித்து ஒரு 4-5 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருது. நம்ம அதை எப்படி நம்பி சமைச்சு பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுன்ற ஒரு சந்தேகத்தினாலே என்ன பண்ணிட்டேன் நான், சரி அவங்க ஊத்தப்பம் கேட்டாங்க, ஊத்தப்பம் போய் கொடுத்துடலாம். நம்ம சாதம் வடித்து கொடுத்துட்டு திடீர்னு தண்ணி விட்டுச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாயிடும்ன்றதுனால நான் வேணாம் சொல்லி ஊத்தப்பம் தான் ஊற்றினேன். ஊத்தப்பம் நம்ம வீட்டில் தவாவில் ஊற்றுறதுனால சூப்பராக வருங்க. ஊத்தப்ப தவா இருக்குது, நல்ல நம்ம குண்டு குண்டாக செம்மையாக இருக்கும். மாவு வேறு நம்ம வீட்டில் நல்லா ஊற வச்சு உளுந்துலாம் போட்டு அரைக்கிறதால நல்லாவே சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் காலையில் எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு விளக்கேற்றுற வேலை இல்லை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன விளக்கு ஏற்ற முடியாது, ஒரு 3 நாளைக்கு விளக்கு ஏற்ற முடியாதுன்றதுனால குளிச்சுட்டு எப்பயும் போல் வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி, மழை இருந்ததுனால வாசல்லாம் கொஞ்சம் ரொம்பவே வாசல் ரொம்ப அசிங்கமாகிடுச்சுன்றதுனால வாசலெல்லாம் ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டு நம்ம மட்டும் தான் அங்கே தனியாக இருக்கும், பின்னாடி வேறு யாருமே கிடையாது. அதனால் நல்லா நீட்டாக அழகாக கழுவி விட்டுட்டு கையோடவே சிம்பிளாக கோலம் போட்டாச்சு. மாவு கோலம் தாங்க போடுவேன் எப்பயுமே நான். இப்போ சாமி கும்பிட்ற வேலை இல்லைன்றதுனால கோலம் மாவில் பச்சரிசி மாவு கலந்து வச்சுருக்கேன். அந்த கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு கையோடய துணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெட்ஷீட் இதெல்லாம் ஸ்க்ரீன் அதெல்லாம் எடுத்து துவைக்க வேண்டிய வேலை இருந்ததுனால எல்லாத்தையும் கையோடு எடுத்து போட்டாச்சு. தண்ணியும் விட்டுச்சுங்க. ஏன்னா சமையல் வேலை பெருசாக இல்லைன்றதுனால தோட்டத்துக்கும் செடி அப்படி தண்ணியும் கையோடய விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு ஒரு பக்கம் துணியும் போட்டு விட்டாச்சு. ஒரு பக்கம் துணி போயிட்டுருக்கு. துணி துவைச்சிட்டு கையோடய பெட்ஷீட் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு எடுத்துவேன். வச்சு காஃபி குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் காஃபி போட்டு எடுத்துப்பேன். எப்பவுமே அப்பா வண்டியும் மாமனார் வண்டியும் காஃபி வைப்பேங்க நான். அதை வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எடுத்து குடிப்பேன் நான். அவங்களுக்கு தண்ணியும் மாற்றிடுவேன். ரெகுலராக தண்ணி மாற்றி வச்சிருவேன் அவங்களுக்கு நான். அதே போல் நடுவீட்டுக்கும் மாற்றிடுவேன். இப்போ நான் மாற்ற முடியாததுனால அவர் மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு 4-5 நாளைக்கு அவர் தான் மாற்றுவார். அதுக்கப்புறம் தான் நான் மாற்றுவேன். ஊத்தப்ப தவாவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வருங்க. அதுவும் நம்ம வந்து குண்டு குண்டாக ஊற்றி எடுக்க சொல்லி நல்லாயிருக்கும். இப்போ காலையிலேக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஊத்தப்பம் மீன் குழம்பு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. மதியத்துக்கு ரசம் வச்சுட்டு சாதம் வடித்து மீன் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பு இருக்குது. அப்புறம் பசங்களுக்கு எப்பயும் போல் அந்த பால்லாம் அடித்து கொடுத்தாச்சு. வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு கடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா நேற்று சண்டே தாங்க, ஆனால் சண்டேல எனக்கு ரெஸ்ட்டே இருக்காது. எனக்கு ரொட்டீன் வேலையை பார்த்தீங்கன்னா வீடியோவும் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு ரெசிபீஸ்லாம் எடுக்கிறதுனால எனக்கு ரொட்டீன் ஒர்க் எடுக்க முடியாது. ரசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நான் ரசப்பொடி ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கேன்றதுனால ரசப்பொடி போட்டு டக்குனு ஒரு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிஷினில் துணியெல்லாம் துவச்சி முடிச்சதுனால சரி கையோட ட்ரை பண்ணி காய வச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு துணி வந்து துவச்சிலாம் முடிச்சாச்சு. இருந்தாலும் அவங்க ஸ்கூல் காலேஜ் வேலைலாம் ஆஃபீஸ்லாம் கிளம்பின பிறகு நான் பொறுமையாக வீடு வாசலாம் தொடச்சி எடுத்து பெருக்கி எடுத்து துணியெல்லாம் துவச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி சூடாக போட்டு குடிப்பேங்க. அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சூடாக காஃபி குடிச்சா தான். குடிச்சிட்டு தானங்க பாருங்கள், நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு உங்களுக்கு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நீட்டாக க்ளீனாக இருக்கும் எப்போயுமே நம்மளுக்கு வீடு. எப்போ பாரு க்ளீன் பண்ணினே இருக்க மாட்டேன், ஒரு வாட்டி தான் பண்ணுவேன், ஆனால் க்ளீனாக இருக்கும். அப்புறம் ட்ரை பண்ணி துணியெல்லாம் காய வச்சுட்டு சுட மிளகு ரசம் தாங்க வச்சேன். பொடி அரைச்சி வச்சிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சி வைக்க சொல்ல அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் மிளகு காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைச்சி சூப்பராக ஒரு ரசம் வச்சாச்சு. சாதம் ஒலை போட்டிருக்கேன், அது வெந்ததுன்னா வடித்து இறக்கி வச்சிருவேன். இன்றைக்கி ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு. பெருசாக எதுவும் ரொட்டீன் வேலை இல்லை எனக்கு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு, நல்லா தான் போச்சு. ஆனால் எனக்கு பெருசாக சமையல் வேலை இல்லாததுனால ரொம்ப சிம்பிளாகவே போயிடுச்சு. போயிட்டு அரிசியை மாற்றிட்டு வந்துடுங்க. அப்போ தாங்க நாளைக்கு நான் சாதம் செஞ்சு கொடுக்க முடியும். அதனால தான். பை.